வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. இனி வருவது இரண்டாம் உலகப் போரின் இணையற்ற வரலாற்று தொடர். புத்தன் வந்த திசையிலே புனித காந்தி மண்ணிலே ஹிட்லரின் எழுச்சி, இருளின் ஏகாதிபத்தியம். முதல் உலகப் போர் முடிந்தபோது ஜெர்மனி முழுவதும் சிதைந்து போயிருந்தது. வெர்சாய்ல்ஸ் ஒப்பந்தம் அதன் பெருமையை நசுக்கியது. ஆதிக்கம், வீழ்ச்சி, வேலையில்லா திண்டாட்டம், பசியால் வாடும் குழந்தைகள், அமைதி என்ற சொல்லும் ஒவ்வொரு சொல்லும் கூட அவமானமாக ஒலித்து கொண்டிருந்தது. அந்த குழப்பத்தின் நடுவில் ஒருவர் எழுந்தார். அவர் பெயர்தான் அடால்ஃப் ஹிட்லர். ஒரு சாதாரண இராணுவ வீரராக இருந்து அவர் தன் சொற்களால் மக்களின் மனதை பிடித்தார். அவர் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு தீப்பொறி போல. ஜெர்மனியை மீண்டும் பெருமைமிக்க நாடாக ஆக்குவோம் என்ற சத்தம் மக்களின் இதயத்தில் ஒரு நம்பிக்கையாய் மாறியது. ஆனால் அந்த நம்பிக்கையின் பின்னால் நாசம் பதிந்திருந்தது. ஹிட்லர் உருவாக்கிய நாசி கட்சி ஜெர்மனியின் மனதை பிடித்து கொண்டது. ஜெர்மனி மீண்டும் எழ வேண்டும், வெர்சாய்ல்ஸ் ஒப்பந்தத்தை கிழித்து எறிய வேண்டும். அவர் சொன்னது இது. மக்கள் கேட்க விரும்பியதும் அதுவே. அவர் அரசியல் மேடையில் மட்டுமல்ல, மக்களின் கனவிலும் புகுந்து கொண்டார். அவருடைய குரல் ஒரு தலைவரின் குரல் இல்லை, ஒரு குருட்டு நம்பிக்கையின் சத்தம். அவர் சொன்னார், ஒரே தேசம், ஒரே தலைவர், ஒரே கொடி. அந்த சொற்கள் ஜெர்மனியில் ஒலித்ததும் இனி எந்த எதிர்ப்பின் சத்தமும் ஒலிக்கவில்லை. பயமும் பிரச்சாரம் செய்யப்பட்ட பொய்களும் மக்களின் உணர்வை அடிமைப்படுத்தின. 1933 ஹிட்லர் ஜெர்மனியின் சான்சலர் ஆனார். அவரது அரசியல் தந்திரங்கள் எதிரிகளை ஒழித்தன. பார்லிமெண்ட் தீப்பற்றிய பின் அவர் அவசர சட்டம் மூலம் தன் ஆட்சியை முழுமையாக பெற்றுக்கொண்டார். ஜெர்மனி இனி ஜனநாயக நாடு இல்லை, அது ஒரு தனி மனிதனின் சொத்தாக மாறியது. நாசி கட்சியின் கொடி சிவப்பு, வெள்ளை, கருப்பு நிறங்கள். ஒவ்வொரு வீட்டிலும் பறந்தது அந்த கொடி. குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை ஹைல் ஹிட்லர் என்று வணங்கினர். புதிய பள்ளி கல்வியிலிருந்து ஊடகம் வரை அவரது சிந்தனை ஊற்றாக ஓடிக்கொண்டிருந்தது. யூதர்கள் அசுத்தமான இனம் என அழைக்கப்பட்டனர். அவர்கள் மீது பாகுபாடு, புறக்கணிப்பு, வன்முறை, அது இன்னும் வர இருக்கும் பயங்கரத்தின் முன்னோட்டம் மட்டுமே. ஹிட்லரின் எழுச்சி ஒரு தேசத்தின் துயரக் கதையின் தொடக்கம். அவர் உருவாக்கிய ஒழுங்கு பின்னர் உலகத்தை முழுவதும் தீயில் மூழ்கச் செய்யும் நாச சக்தியாக இருந்தது. நன்று நண்பர்களே, இரண்டாம் உலகப் போரின் இன்னும் ஒரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். புதியதோர் உலகம் செய்